பழனி முருகன் கோவிலை பற்றி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானமாகும். தவ வாழ்க்கை மேற்கொள்பவர்களுக்கும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் சுலபத்தில் வந்து தவுவார் முருகன். அப்படி அந்த முருகபெருமான் ஞானத்தின் வடிவாக கோவில் கொண்டிருக்கும் புனித தலம்தான் பழனிமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில். இக்கோவிலை பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இங்கு அறிந்து கொள்ளலாம். பழனிமலை முருகன் கோவில் தல வரலாறு. மிகவும் பழமையான கோவில் இந்த பழனிமலை பால தண்டாயுதபாணி கோவில். இக்கோவில் முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடாகும். புராண காலங்களில் இந்த ஊர் திராவினன்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மைகளை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாஷாணத்தில் செய்யப்பட்ட முருகனின் சிலையை போகர் சித்தர் ஸ்தாபித்ததுதான். புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரன் விநாயகன் பெற்றுக்கொண்டதால் கோபித்து கொண்டு இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார் முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்கப் போவதாக உறுதியாக கூறிவிட்டார் முருகன். பழம்னி என்று அவை போற்றினார். இதுவே காலப்போக்கில் இத்தலத்திற்கு பழனி என்ற பெயர் வர காரணமாயிற்று. தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்களில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளையும் கைவர பெற்றவராவார். இந்த பழனி மலைக்கு போகர் தவமியற்ற வந்த போது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களில் தலையாய சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவு பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாஷாண சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டார் போகசித்தர். இந்த நவபாஷாண சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் 9 ஆண்டுகளாகும். 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாஷாண சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டது. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி நவபாஷாண சிலை செய்யும் பணியில் உதவினர். மிக அற்புதமான இந்த நவபாஷாண சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செய்தார் போகமுனிவர். இந்த நவபாஷாண சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவற்றை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோய்களையும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது. இந்த பழனி மலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சந்நிதி இருக்கிறது. இங்கிருக்கும் முருகன் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்கிறது. திருப்புகழ் எனும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர்தான் கிளி வடிவில் முருகனுடன் இருக்கும் பேறு பெற்றிருக்கிறார் என்பது ஐதீகம். பழனி மலைக்கு செல்லும் வழியில் இடும்பனின் சந்நிதி இருக்கிறது. இடும்பனுக்கு அதிகாலையில் முதலில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகே மலை மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுகிறது. முற்காலத்தில் வாழ்ந்த இடும்பன் எனும் அரக்கன் தனது தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என்ற மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது இந்த பழனி மலையில்தான் தூக்கி வந்த இருமலைகளையும் வைத்து களைப்பாரும் போது இங்கு கோவில் கொண்டிருக்கும் முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டது. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடும்பன் முருகனின் பக்தனானான். 2 மலைகளை தூக்கி வந்த இடும்பனை கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாடு முறை உண்டானது. இந்த பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம், கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்துக் கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறாரோ அதுபோல் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கும் நிலையாமையை நினைவுறுத்தி மக்களை ஞானப்பாதைக்கு திருப்பும் ஞானாசிரியனாக இத்தலத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளித்து தண்டாயுதபாணியாக இருக்கிறார். திருவண்ணாமலை அருணாச்சல மலையை மக்கள் சித்ரா பௌர்ணமி அன்று எவ்வாறு கிரிவலம் வருகின்றனரோ அதுபோல் அக்னி நட்சத்திர நாளில் பக்தர்கள் இப்பழனி மலையை கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பின்பு 450 மீட்டர் உயரமா உள்ள மலையை 690 படிகள் எரிகடந்து வர வேண்டும். நடந்து மலையை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப் கார் வசதியும் இருக்கிறது. இங்கிருக்கும் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி என்ற 4 பொருட்களை கொண்டுதான் அபிஷேகம் செய்யப்படுகிறது. பன்னீர் அபிஷேகம் மார்கழி மாதத்தில் மட்டும் செய்யப்படுகிறது. சந்தனம், பன்னீர் தவிர்த்து மீதி அபிஷேக பொருட்கள் எல்லாம் முருகன் விக்கிரகத்தின் தலையில் வைத்து எடுத்து விடுகின்றனர்.